காவல்துறை வாகனம் மோதி 3 பேர் உயிரிழந்த சோகம் நிகழ்ந்திருக்கிறது. ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். இது பற்றிய கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் கணேசன் இணைகிறார். விவரங்கள் கணேசன். மதுரை மாவட்டம் சக்குடி அருகே போலீஸ் வாகனம் மோதியதில் டூ வீலர் வந்த ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேர் உயிரிழந்துள்ளனர். இது சம்பந்தமாக உயிரிழந்த உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. மதுரை மாவட்டம் அனஞ்சீர் கிராமத்தில் தங்கம்மாள் என்பவர் நேற்று உயிரிழந்துள்ளார். அவரது இறுதிச்சடங்கு இன்று நடந்துள்ளது. இதில் பங்கேற்பதற்காக மதுரை மாவட்டம் சித்தம்பட்டியைச் சேர்ந்த பிரசாத், அவரது மனைவி சத்யா, மகன் அஸ்வின் 3 பேரும் டூ வீலரில் அனஞ்சீர் வந்துள்ளனர். இறுதிச் சடங்கு முடித்துவிட்டு அனஞ்சீரில் இருந்து சக்குடி வழியாக மதுரைக்கு டூ வீலரில் ஒரே டூ வீலர் ஒருவர் சென்றுள்ளனர். அப்போது அவரது உறவினர் சோன ஈஸ்வரி என்பவரும் அதே டூ வீலரில் வந்துள்ளார். 4 பேர் ஒரே டூ வீலரில் சக்குடி என்ற கிராமத்திலேயே வரும்போது எதிரே வந்த போலீஸ் வாகனம் மோதியதில் சம்பவ இடத்திலேயே பிரசாத் உயிரிழந்துள்ளார். இதில் காயமடைந்த சத்யா, அவரது மகன் அஸ்வின், உறவினர் சோனேஸ்வரி ஆகிய மூவரும் 108 ஆம்புலன்ஸ் மூலமாக மதுரை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். இதில் செல்லும் வழியில் சத்யாவும் அவரது மகனும் உயிரிழந்துள்ளனர். ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 உயிரிழந்ததை அடுத்து அனஞ்சூர் கிராம மக்களும் சித்தம்பட்டி கிராம மக்களும் மதுரை புகுவந்தி ரோட்டில் சாலை மறியலில் ஈடுபட்டுள்ளனர். சிவகங்கை மாவட்ட எஸ்பி சிவபிரசாத் சம்பவ இடத்தில் போலீசாரிடம் வந்து சமாதான பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். உயிரிழந்த சிவபிரசாத்தின் உடலை எடுக்க விடாமல் உறவினர்கள் மறியலில் ஈடுபட்டுள்ளனர். போலீஸ் வாகன ஓட்டுநர் பாலமுருகனை கைது செய்ய வேண்டும், உயிரிழந்தவர்களுக்கு இழப்பீடு தர வேண்டும் என உறவினர்கள் வலியுறுத்தி வருகின்றனர். இதனால் சுமார் 1 மணி நேரமாக மதுரை பூவந்தி ரோட்டில் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. வாகனங்கள் அனைத்தும் மாற்றுப்பாதையில் திருப்பிவிடப்பட்டுள்ளன. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.